தேங்க்யூ சார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் திரு ஸ்டாலின் IPS அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். புத்தம் புதிதாய் பூத்த சூரியனே, மண்ணில் உதித்த உதிரா இளம் சூரியனே, இருளை அகற்றி ஒளிரும் முழுநிலவாய், கருத்திலையை அலங்கரிக்கும் விண்மீனாய், விண்துளியில் துளிர்த்த சிப்பிக்குள் முளைத்த வெண்முத்தாய், நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் மகாராய், எங்களின் பாதுகாப்பை எங்களின் கண்முன்னே காட்டும் கண்ணாடியாய், துவண்டவனுக்கே தோள் கொடுக்கும் தோரணை தோழனாய், மக்களை பாதுகாக்கும் ஆணைவேராய், அகந்தையில்லா அன்பின் அகத்தியனாய், வள்ளுவரின் பொய்யா மொழியை நழுவா நற்குணம் தமிழ் புகழ்வனாய், கர்வத்தை கலைத்து கடமையிலே கண்கண்டவராய் செயல்பட்டு வரும் நமது சிறப்பு விருந்தினர் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு ஸ்டாலின் IPS அவர்களை எம் நிறுவனம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏங்க தைரியமா சொல்லு. வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் போடணும், காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும். அதுக்கு இந்த ரோடுக்கு சேஃப்டி கிளப் யூஸ் ஆகும். என்ன ரீசனுக்காக வந்து இந்த ரோட் சேஃப்டி கிளப் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன்? என்ன காரணம்? பின்னாடி ஆன்சரே வர மாட்டேங்குது. என்ன காரணத்துக்காக ரோட் சேஃப்டி கிளப் ஆரம்பிச்சிருக்கோம்? எல்லாம் தலை வைக்கணும். வேற என்ன ஆன்சர் இருக்கா? டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க, விபத்தை தடுக்கலாம். டீனேஜ் பசங்க வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க, அதில் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அதனால அதை தடுக்க வேண்டும். ஏன் வந்து இந்த ரோட் சேஃப்டி கிளப் வந்து ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, பெரிய ரீசன்லாம் கிடையாது. எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சமூக மனிதன் இருக்கான், ஒரு வரலாற்று மனிதர் இருக்கார். இந்த சமூக மனிதர் என்ன பார்க்கணும்னா, தனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது ஒரு சமூகத்தோட ஒரு பிரச்சனையை ஒரு பகுதியாக பார்க்கணும். சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது தன்னோட பிரச்சனையின் ஒரு மையமாக பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த சமூகத்தில் உங்களோட பங்களிப்பு என்ன என்றதை பொறுத்து தான் இந்த சமூகத்தில் உங்களோட இடம் என்னன்றதை தீர்மானிக்கப்படும். இந்த சமூகத்தில் உங்கள் இடம் எங்கே இருக்குது அப்படி தீர்மானிக்கப்பட்ட பிறகு தான் இந்த வரலாற்றில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்கன்றது டிசைட் ஆகும். ஸோ அதனால் மாற்றம்ன்றது உங்ககிட்ட இருந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட் சேஃப்டி கிளப் வந்து காவல்துறை சார்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆரம்பிச்சிருக்கோம். மகாத்மா காந்தி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருங்கள்னு சொல்லிட்டு. பட் நிறைய விஷயங்கள், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் போதும், நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும் போதும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன் போலீஸ் வந்து ஃபைன் போடுறாங்க, எதுக்கு வந்து ஹெல்மெட்டுக்காக ஃபைன் போடுறாங்க, எதுக்கு சீட் பெல்ட்டுக்காக ஃபைன் போடுறாங்க, போலீஸுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு தான் நம்ம மைண்டுக்கு தோணும். நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். ஹெல்மெட் போடலாம், பக்கத்தில் தான் போகிறோம், சீட் பெல்ட் போடனாலும் பக்கத்தில் போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் வந்து நம்மளோட குறாலும் ஹெல்மெட் போடலை, ஓவர் ஸ்பீட், ரேஷ் டிரைவிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் நடந்த ஆக்சிடென்ட். யாருக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த 6 பேர் இறந்தனால யாருக்கு இழப்பு? யாருக்கு இழப்பு? கேட்கல. யாருக்கு இழப்பு? ஃபேமிலிக்கு இழப்பு. அந்த ஃபேமிலி வந்து அவனை நம்பி அவனை காலேஜில் சேர்த்து நல்லா படித்து அந்த ஃபேமிலியோட சமூக பொருளாதார நிலைமையை வந்து